வாழைச்சேனை கடதாசி ஆலையில் கடந்த சில மாதங்களாக நிலவிய சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலையில் 2 மாதங்களுக்கான சம்பள நிலுவை வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 300 ஊழியர்களுக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான சம்பள நிலுவை செலுத்தப்பட்டதாக வாழைச்சேனை கடதாசி ஆலையின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிரதம நிறைவேற்று அதிகாரி மங்கள செனரா தெரிவித்தார். அரசு வழங்கல் மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சேரவினால் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் 2 மாத சம்பள நிலுவைக்கான 121 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். டிசம்பர் மாதத்திற்கான சம்பள நிலுவை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. கொடுப்பனவு 4 மாத சம்பள கொடுப்பனவில் 2 மாத சம்பள கொடுப்பனவை தற்போது வழங்குவதாகவும் மீதி சம்பள கொடுப்பனவை உற்பத்தி ஆரம்பித்து 20 நாட்களுக்குள் வழங்குவதாகவும் கூறியிருந்தார். இந்த பிரச்சனை தொடர்பில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்ட நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு ஊழியர்கள் தமது நன்றிகளை தெரிவிக்கவும் மறக்கவில்லை. இன்னும் எங்களுக்கு வழங்கப்படாதிருக்கின்ற கொடுப்பனவுகள் அனைத்தும் வழங்கப்படுகின்ற வேளையில் தான் நாங்கள் தொழில் உற்பத்தி முயற்சியில் ஈடுபடுவோம் என்பதையும் அமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் நேரடி கண்காணிப்புக்கு இதனை கொண்டு சென்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவற்ற பின்னர் தான் எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் தொடரும். எங்களுடைய இந்த பிரச்சனைகளை இவ்வளவு காலமாக இழுத்தடிக்கப்பட்ட பிரச்சனைகளை மக்களுக்கு மத்தியிலும் அரசாங்கத்துக்கு மத்தியிலும் முன்கொண்டு வந்தது இந்த சக்தி நிறுவனம் தான். சக்தி நிறுவனத்தின் முயற்சியின் காரணமாகத்தான் அதிகமாக இந்த பிரச்சனை எங்களுக்கு வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது செயலிழந்துள்ள வாழைச்சேனை கடதாசி ஆலையை விரைவில் மீள இயங்கச் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தமிழ் சிங்கள புது வருடத்தின் பின்னர் ஆரம்பிப்பதற்கும் ஊழியர்கள் இணக்கம் தெரிவித்ததாக அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிரதம நிறைவேற்று அதிகாரி குறிப்பிட்டார். தமக்கான சம்பள நிலுவையை வழங்குமாறு வலியுறுத்தி கடதாசி ஆலையின் ஊழியர்கள் நேற்று முன்தினம் ஆலையின் கணக்காளர், முகாமையாளர், காசாளர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட 5 பேரை தடுத்து வைத்திருந்தனர். இதனையடுத்து வாழைச்சேனை போலீசாரின் தலையீட்டினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டதுடன் ஊழியர்களுக்கு சம்பள நிலுவையை வழங்குவதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ் சிங்கள புத்தாண்டு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து.